ஓ மை காட்! இப்படிலாமா நடக்கும் யுத்த காலத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு. உக்ரைன் யுத்தம் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு தான். இது ஆரம்ப கட்டத்துல இருந்து நாம மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகமும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இப்ப 3 சம்பவங்கள் நடந்திருக்கு. முதல் சம்பவம் அப்படிங்கிறது ரஷ்ய முன்னேற்றம். அந்த ரஷ்ய முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலான பகுதிகள், அதாவது ரஷ்யா டார்கெட் வச்ச பெரும்பாலான பகுதிகளுக்குள்ள 90ல இருந்து 95% வந்துட்டாங்க. ஏற்கனவே கொடிய பறக்க விட்டெல்லாம் தனி. முன்னேறிக்கிட்டு இருந்த பகுதிகள்ல 10ல இருந்து 5% தான் இப்ப உக்ரைன் நாட்டுக்கிட்டே இருக்கு. எது பிடிச்சே ஆகும். இது பஃபர் ஜோன் கிடையாது. எங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலப்பரப்புகள். பஃபர் ஜோன் தனி கதை. இவ்வளவு பெரிய வெற்றியை நோக்கி ரஷ்ய படைகள் ஒரு பக்கம் முன்னேறிக்கிட்டு இருக்கு. உக்ரைன்ல 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, படைகள் தெரிச்சு ஓடுறார்கள். அது வழமையா நடக்கக்கூடியதுதான். அதே மாதிரி சரண்டர் எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. இது பூரா ரெகுலராவே மாறி போச்சு. இப்ப அன்றாட இந்த பகுதியில படைகள் முன்னேறார்கள்னு ரஷ்யா ஒரு அப்டேட். கூடவே உக்ரைன்ல உள்ள டெலகிராம் சேனல்ல அதே இடத்துல இவ்வளவு படைகள் சரண்டர் ஆனார்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு அப்டேட். அதாவது தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே வெள்ளக்கொடியை காட்டி சரண்டர் போ, ஜெயிக்க முடியாத யுத்தம், உக்ரைனோட அதிபர் செய்யக்கூடிய கோமாளித்தனத்துக்கு நாம் பொறுப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ராணுவ முடிவு எடுத்து போய்கிட்டு இருக்கு. சரி, அரசாங்கம் என்ன பண்ணுது? அதாவது உக்ரைன் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, அங்க உள்ள ஆப்போசிட் டீம், ஜெலன்ஸ்கியோட ஆப்போசிட் டீம் இப்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. உக்ரைனுக்குள்ள எப்படிடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, உக்ரைனுக்குள்ளேயும் இருக்காங்க. உக்ரைன்ல இருந்து வெளியில இருக்கிறவனும் பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. எப்ப? யுத்தத்துக்கு முன்னாடியே ஜெலன்ஸ்கி பதவிக்கு வந்தோடனே ஜெலன்ஸ்கியோட ஆப்போசிட் டீம் உக்ரைனுக்குள்ள இல்ல, வெளியேறி போயிட்டா இருக்கு. அவர்கள்லாம் இப்ப தாறுமாறான பவர்ஃபுல். அதாவது ரெய்டு பண்ணி பணத்தை எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்களுக்கு போயிருது. எது? ஜெலன்ஸ்கியோட ஆப்போசிட் டீம் உக்ரைனுக்குள்ளேயே இல்லை, ஆனா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்களுக்கு போயிருது. அவங்க டெலகிராம்ல ரிலீஸ் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல் ஆயிட்டார்கள், அப்டேட் கொடுக்குற அளவுக்கு. அதாவது எதிர்த்து மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தார்கள். இப்ப என்னடா அப்படின்னா, அமெரிக்காவும் ஜெலன்ஸ்கியும் மல்லு கட்டிக்கிறாங்கல்ல, அந்த விஷயங்களை புல் பண்ணி ரிலீஸ் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல் ஆயிட்டார்கள். அமெரிக்காவே விரும்பி கொடுத்துச்சுன்னு எடுத்துக்கலாம், இல்ல ரஷ்யா புடுங்கி கொடுத்துச்சுன்னு எடுத்துக்கலாம். சம்பந்தப்பட்டவர்கள் வந்து சொன்னாதான் உண்டு, இல்ல காலங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆனா பெரிய அளவுல முக்கியமான ஒரு விஷயத்தையும் போட்டு விடுறார்கள். அதாவது ட்ரம்ப் கத்திக்கிட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும், ஏலே நான் 300 பில்லியன் கொடுத்திருக்கேன், 350 பில்லியன் கொடுத்திருக்கேன். கடைசியா அவர் மனுஷன் 450 பில்லியன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா மொத்தமாவே, அதாவது அபிஷியலா அவரு குடுத்ததான் சொல்லப் போறாரு. இல்ல பொய்யே சொன்னாலும் ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். அது தனி கணக்கு. ஆனா தோராயமா அமெரிக்கா குடுத்தது அப்படின்னு எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது 300க்குள்ள. இதுல ஐரோப்பா குடுத்ததும் கொஞ்சம் அடக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல கொஞ்சம் தாண்டலாம். ஸ்லைட்டா 300, 350 அப்படின்னு வரும். இவர் 450 மொத்தமா அமெரிக்காவே குடுத்துருச்சு அப்படின்ட்டாரு. ஐரோப்பாவுக்கும் இவங்களுக்கும் என்ன டீலுங்க தனி. ஆனா இப்ப ஜெலன்ஸ்கியோட ஆப்போசிட் டீம் சொல்றது ஏறக்குறைய ஒரு 300 பில்லியன் பம்ப் ஆயிருக்கு இந்த யுத்த காலத்துக்குள்ள அப்படின்னா, அதுல சாலிடா 100 பில்லியனை ஜெலன்ஸ்கி டீமே ஆட்டைய போட்டு போயிருச்சு. அதாவது அந்த பணத்தை எடுத்து, அந்த டாலர் எடுத்து யுத்த காலத்துக்குள்ளே பம்ப் பண்ணல, டெலிவரி வரும்போதே தூக்கிட்டாங்க அப்படின்ட்டாரு. அப்ப நாங்க பாக்குற ஊழல்லாம் மிச்சம் உள்ள பணத்துல நடக்கிறது தான் அப்படின்ட்டாரு. பெரிய அளவு ஷாக்கு உக்ரைன் மக்களுக்கும் சரி, ஐரோப்பாவுக்கும் சரி. ஏன் அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, ஏன் இப்படி நடிக்கிற அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நீ ஏன் ஷாக்கா இருக்க அப்படிங்கறதான் காரணம். என்னன்னா, இந்த விஷயம் வெளில வந்துருச்சு. இப்ப எங்க ஊர் மக்கள் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன் அப்படின்னு சொல்லி முழிக்க ஆரம்பிக்கிறாரு. காரணம், அங்கேயும் தேர்தல் அரசியல் இருக்கு. இப்ப உள்ள டீமுக்கு ஆப்போசிட் டீம் இத பெருசா எடுத்துக்குது. இங்க பாருங்க, நம்ம பணத்தை எல்லாம் அவன் ஆட்டைய போட்டு போயிருக்கான், அங்க கொடுத்திருக்கான். யாரு கண்டா? ஆட்டைய போட்டதுல பாதி ஜெலன்ஸ்கி இவருக்கு திருப்பி தராரோ என்னமோ அப்படின்னு சொல்லி மேக்ரானு, மெர்சலு அப்படின்னு ஏகப்பட்ட வேற உள்ளூர் அரசியல் சுட ஆரம்பிக்குது. துப்பாக்கி வச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஹீட் அந்த அளவு ஜெனரேட் ஆகுது, சுடுது. இப்ப ஜெலன்ஸ்கி டீம் ஆமான்னு சொல்லணும், இல்ல இல்லேன்னு சொல்லணும். ஆனா இவனுங்க புதுசா உருட்டிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஊழல் நடந்தது உண்மை, ஆனா இவ்வளவு பெரிய பிக்சர்லாம் கிடையாது, எல்லாத்தையும் நாங்க தேடி தேடி அப்பப்ப புடிச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. அதான் இந்த ரெய்டோட ஃபுட்டேஜ். இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, வந்த பணத்துல 100 பில்லியன் ஃபர்ஸ்டே ஒதுக்கிட்டாங்க.
மிச்சம் உள்ள 200 பில்லியன் ஆட்டையப்பட்டதான் அங்கங்க மாற்றுறது. அதாவது கொஞ்சூண்டு மாற்றுறது. மீதி எல்லாம் வெளிநாட்டுக்கு சேஃபா போயிருச்சுன்ட்டாங்க. இதுக்கு ஜெலன்ஸ்கி கிட்ட கவுண்டரே கிடையாது. மனுஷன் வந்து பொழப்பிக்கிட்டு இருக்காரு. யுத்த களத்துக்குள்ள வீரர்களை தேடுவார்கள், இல்ல அடுத்து பிடிக்கக்கூடிய உளவாளிகளை தேடுவார்கள். இந்த மாதிரி யுத்தம் சார்ந்த பல விஷயங்கள் நடக்கும். ஒழுங்கா நடக்கக்கூடிய நாட்டுல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பாலம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, அதுல ஆட்டைய போடுற பணத்தை தேடுறாங்க அப்படின்னா ஒரு நியாயம் உண்டு, தர்மம் உண்டு. ஆனா இங்க யுத்தம் நடக்குது. யுத்தத்துக்கு அனுப்புன பணத்தையே அப்படியே தூக்கிட்டாங்க. மிச்ச போன பணத்துலயும் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய அளவு அதிர்ச்சி தான். உக்ரைன் எங்க இருக்கு? ஐரோப்பால இருக்கு. ஆனா ஐரோப்பால எப்ப பார்த்தாலும் ஆய்வு கட்டுரைகள் வரும். கரப்ஷன், கொள்ளை அப்படின்னு பெரிய அளவு பேசுவாங்க. உண்மையும் கூட. ஆனா அந்த முத்திரைய பூரா ஆப்பிரிக்கா, ஆசிய பகுதிக்கு தான் குத்துவாங்களே ஒழிய, அவனுங்க பகுதி ஐரோப்பா பகுதிக்குள்ள பெருசா குத்த மாட்டாங்க. ஆனா இங்க ஈக்குவலா இத காட்டிலும் ஜாஸ்தியா அங்கேயும் நடத்துறதுக்கு ஆள் இருக்கு அப்படிங்கிறது இப்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போகுது. ஐரோப்பிய யூனியன் இந்த யுத்தத்துக்கு முன்னாடி பெரிய ஹீரோ எப்படி ஜெலன்ஸ்கியை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதை காட்டுல பெரிய ஹீரோவா இருந்தாங்க. இந்த மனுஷனுக்கு எப்ப ஹீரோ அந்தஸ்து கொடுத்து அழகு பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அவனுங்க மெல்ல மெல்லமா ஜீரோ ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை.